கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். எதற்கு இப்படி ஒரு வேஷம்? கேரளாவில் அங்கே இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அவரை வரக்கூடாதுன்ட்டு, இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர் வரக்கூடாது, அவரை அழைக்கக்கூடாது என்று அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் போலி வேஷம், இரட்டை வேஷம் போடுவது இது மூலம் தெரிகிறது. நாம வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும். அப்போ அப்பனும் பையனும் சேர்ந்து வேலை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் வெளியில சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுற பழக்கம். இது எதற்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒரு முதலமைச்சராக அனைத்து திருவிழாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரியவர், அனைத்து மக்களுக்குமே கூட அவர் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதிகமாக இந்து மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது, கேரளாவில் அங்கள் பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நீங்கள் போகலாம், ஆனால் இரட்டை வேடம் போட்டு தேர்தலுக்காக ஓட்டுக்காக போவதுதான் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் அந்த புனிதத்தை ஸ்டாலின் அவர்கள் சென்று கெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டும். சார், இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னாக்கு சொல்லியிருக்காரு, போயிருக்காரு. பாட்னா ராகுல் காந்தி நட யாத்திரை பங்கேற்கிறாரு. அங்கே போய் எதில் பேசுவார்? இல்லை, பாட்னாவில் போய் என்ன ஹிந்தி பேசுவார்ல? அப்போ ஹிந்தியில் தானே பேசி ஆகணும். அப்போ இங்கே ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு. அங்கே போய் என்ன தமிழில் பேச போகிறாரா, இல்லை ஆங்கிலத்தில் பேசினாலும் அங்கே மக்களுக்கு புரிய போகுதா? இதுக்கு அவர் அப்படி ஆங்கிலத்தில் பேசினாலும் அவருடைய மொழி, அவருடைய பாஷையை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு தான் செய்யணும். அப்போது மும்மொழி கொள்கையை நாம் நான் எப்பயுமே இந்த மொழி தான் வேணும்ன்ற சொல்லவில்லை. 3 மொழி கொள்கை, அந்த கொள்கைகள் வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருடைய இதுவும் மக்கள். அதாவது புதிய தேசிய கொள்கை கல்வி, அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில், பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி, அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மொழியாக கூட இருக்கலாம். தாய்மொழி வழி கல்வியை தான் சொல்லுது. அதை போய் எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிடுறோமோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசரு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி, நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, ஏன்னா ஹிந்தி அவங்க அவருடைய பேச்சு அங்கே ஹிந்தியில் எப்படின்னாலும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி இங்கே தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டுறது, சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. பாட்னாவில் போய் அவர் ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. ஆமா, பங்கேற்க கூடாது என்பதுதான். நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிவிட்டு போகாதீங்க. நீங்க அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணும்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா, மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க திமுகவினுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக, திமுகவினுடைய நிர்வாகியாக நீங்க வாழ்த்து சொல்லுங்க, சொல்லாம போங்க, அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இங்க வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்ல, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றதில்ல. ஆனா அங்க போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அப்படி இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம். பாஜக மாநிலத்தில், கேரளா பாஜக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேணாம், நீங்க அமைச்சர் பிரதிநிதிகளை கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது, நீங்களே வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. முதலமைச்சர் போலன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு பிரதிநிதிகள். அதாவது முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அப்படிதான், தான் போகாம தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறது. ஏன் இவர் போக வேண்டியது என்ன? ஏன்னா அங்க எதிர்ப்பு வலுக்கு இருக்கிறது, மக்களுடைய எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அங்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்கு போனா அங்கு நமக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடும் என்று கருதி அவர் தவிர்க்கிறார்.